ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி ஆடி 13ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாளில் சில முக்கியமான விஷயத்த செய்வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு பரிகாரத்திற்கு ஏற்ற நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை மனதார முழு நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்தது நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. அனைத்து கடவுள் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகவும் இந்த பௌர்ணமியானது இருக்கிறது. இதனாலதான் அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த பௌர்ணமியில சிறப்பு பூஜை செய்யறாங்க, பௌர்ணமி வழிபாடு செய்யறாங்க, அன்னதானங்கள் செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நாளில் கண்டிப்பா செய்வாங்க. இந்த ஆடி பௌர்ணமி என்று தெய்வ வழிபாடுகளை நீங்க இப்படி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும் என்பது நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இருந்து கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாங்க. முதல்ல வழிபாடு எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருத்துவாள் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்து மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கிலரிசி பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் விளைகிடும், எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் விளைகிடும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. உங்களால முடிந்தால் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு நீங்களும் ஒரு முறையாவது வழிபட்டு பாருங்க. இதனாலதான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நீங்க நற்பலன்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியில விளக்கு ஏற்றினால் வளமும் நலமும் நிச்சயமா நீங்க பெறக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். பௌர்ணமி விரதத்தை ஏன் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளில் நீங்க மனமாற தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கும் பொழுது நீங்க நினைத்தது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நிறைய பெண்மணிகள் இன்றைய அளவு மறக்காமல் மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. நீங்களும் ஒரு முறையாவது விரதத்தை கடைபிடித்து பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமியில பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்ளலாம். அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானமும் செய்வது சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி அன்று விரதத்தை நீங்க கண்டிப்பா முழு நம்பிக்கை இருந்தா கடைபிடிக்கலாம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல் தெரிந்தா பாடலாம், இல்லைன்னா நீங்க பாடல்களை மனதார கேட்க கூட செய்யலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தையும் நீங்க நிச்சயமா செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பதவி உயர்வு கூட தெரிய வரும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதார நீங்க பௌர்ணமி என்று புண்ணியத்தை சேரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. இந்த நாளில் ஏன் எல்லாரும் கிரிவலம் செஞ்சு வராங்க, இதற்கு காரணம் என்ன என்று நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க. தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. இந்த நாளில் கிரிவலம் செல்லும் போது கண்டிப்பா நம்ம என்ன வேண்டுதல் வைத்து கிரிவலம் சென்று வருமோ அந்த வேண்டுதல் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செய்வது விசேஷமான ஒரு விஷயங்க. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தெய்வ பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நீங்க கிரிவலம் செல்லாத நபர்களா இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது கிரிவலம் சென்று பாருங்க. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே முடியாது. இப்படிதாங்க ஆடி பௌர்ணமி என்று நீங்க வழிபாடு செய்யணும். இதனை தொடர்ந்து இந்த ஆடி பௌர்ணமி நாளிலிருந்து கும்ப ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நீங்க தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. கும்பம் ராசி நேயர்களுக்கு பொறுப்புகள் கடமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை கும்ப ராசி நேயர்கள் பொறுப்பே இல்லாமல் அவங்களுடைய கடமைகளை பார்க்காமல் இருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் அமைந்து இருக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி புதன் ஆட்சி வளம் இப்ப பெறுகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வளம் பெறுவது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் உங்களை வழிநடத்த செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
குடும்பத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தை இப்ப நடக்கலாம். அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கைவிட்டு போன சொத்துகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இப்ப நிறையவே இருக்கிறது. விற்று விட்ட பூர்வீக சொத்துக்களை திரும்ப வாங்க நீங்க கண்டிப்பா முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி செயலாற்றி வரலாங்க. திரும்ப வாங்க முடியாத ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா முயற்சியை மட்டுமே கைவிடாமல் செய்து பாருங்க. சொத்துக்களை திரும்ப வாங்க முடிவதற்கு நீங்க முயற்சியை செய்யலாம். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறது. பிறரை நம்பி களத்தில் இறங்கி ஏமாற்றம் அடைந்த நீங்க சுய நம்பிக்கையில் இழந்ததை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ கும்பராசினியர்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசத்தை வைத்து நிறைய நம்பிக்கையை வைத்து ஏமாற்றி சென்று இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் கூட செய்து இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி இப்போ தன்னுடைய சுய நம்பிக்கையை வைத்து இழந்ததை ஈடுகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையலாம். இதுவரை உங்களை துரத்திய அவமானம், நஷ்டம், கவலைகள் இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இருக்கிறது. எதிர்காலத்தில் உங்களுடைய பெயர் பிரகாசிக்கும் அளவு புகழ், பெருமை, கௌரவம் கூட உங்களை சேரலாங்க. ஜனன கால ஜாதக ரீதியாக சாதகமான தசா புக்திகள் நடந்தா நன்மையை நீங்க கண்டிப்பா அளவிட முடியாத வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாதக ரீதியா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியை வைத்து நிறைய நன்மை உங்க வாழ்க்கையில் அடைய முடியும். அதாவது அளவே இல்லாத ஒரு நன்மை வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பா சொல்லலாங்க. பொருளாதார பற்றாக்குறை இருந்தால் கண்டிப்பா அகண்டுவிடும். புகழ், அந்தஸ்து, ஆளுமை இதுவுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இனம் புரியாத கவலைகள் ஏதாவது கும்பராசினியர்களுடைய மனதில் இருந்தால் குறையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமா இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று உடல் ஊனமற்றவர்களுக்கு உணவு, உடை நீங்க தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சேருங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பா இது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி பௌர்ணமி அன்று என்ன தெய்வ வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கும்பராசினியர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.